சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் vs தளபதி விஜய் இவங்க 2 பேருக்கு உண்டான ஃபேன்ஸ் சண்டை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 வருஷம் மேலேயும் வந்து போயிட்டுருக்கு. இந்த காக்கா கழுகு ஃபைட்டில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இந்த ஜெயிலர் லியோ அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் வந்துகிட்ருக்கு. ஸோ 2 பேரும் பார்த்தோம்னா அடுத்தடுத்து படங்களும் வந்து கொடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த படத்துக்கும் வந்து கமிட் ஆகிட்டாங்க. இன்னமும் இந்த லியோ படத்துடைய வசூல் ஜெயிலர் படத்தோட வசூல் அப்படிங்கிற அந்த சண்டை அப்படிங்கிறது இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ 2 பேரோட ஃபேன்ஸும் வந்து சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுட்ருக்காங்க. யார் தான் வந்து வசூல் வந்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி, யார் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு, ஹையஸ்ட் கிராசிங் மூவி வந்து 2 பேரில் யார் பண்ணுச்சு அப்படின்னு. ஒரு பக்கம் தளபதி விஜய் ஃபேன்ஸ் வந்து எங்கள் தளபதியோட படம் தான் வந்து அதிகமாக வசூல் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லியோ வந்து கிட்டத்தட்ட 620 கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஜெயிலர் படம் வந்து பெரிய அளவில் வசூல் பண்ணிச்சு, நாங்கள் தான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னு வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜெயிலர் படம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 650 கோடி கிட்ட வசூல் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு தரப்பு முன் வச்சுட்டு இருக்காங்க. கோட் படத்துடைய ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் கோட் படத்துடைய அந்த ப்ராஃபிட் பிஸ்னஸ் இதை பற்றியெல்லாம் வந்து சில இடங்களில் இன்டர்வியூஸில் வந்து ஷேர் பண்ணும்போது கூட ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் இல்லை என்னதான் வந்து ப்ராஃபிட் வந்து சொன்னாலும் கூட பெரிய கலெக்ஷன் அடிக்கணும்னாலும் இப்போ வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் தான் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ப்ராஃபிட்டு. லியோ படம் வந்து பெரிய ப்ராஃபிட்டாக இருந்தாலும் கூட அது வந்து கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களெல்லாம் வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரில் யார் வந்து ஒரு ஹையஸ்ட் கிராசிங் பண்ணுச்சு தமிழ் சினிமாவில் அதிக வசூல் படைத்த ஒரு நடிகர்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப காலமாக போயிட்டுருக்கு. ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா லியோ படத்துடைய வசூல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து ஒரு 620 கோடி தான் வந்து வசூல் பண்ணிச்சு. ஜெயிலர் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ஒரு 630லேருந்து 650 கோடி வரைக்கும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒட்டுமொத்தமாக அந்த நான் பாகுபலி அந்த ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அதிகமாக வந்து வசூல் பண்ணது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் தான். ஸோ இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு பக்கம் இது வரைக்கும் அந்த லிஸ்ட்டில் நடிகர் அஜித் அவர்களுடைய படமா இல்லை விஜய் அவர்களுடைய படமா எது 2த்தில் வந்து அதிக வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதிக அளவில் வசூல் பண்ணது வந்து தளபதி விஜய் அவர்களுடைய படம் தான். ஏன்னா அஜித் சாருக்கு வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 250லேருந்து 280 இந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் துணிவு அப்படிங்கிறது இது வரைக்குமே வந்து ஒரு ஹையஸ்ட்டு ஒரு கலெக்ஷனாக இருந்தது அப்படிங்கிற தகவல் வந்து பல இடங்களில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு நான் எல்சியூ, அதாவது லோகேஷ் கனகராஜ் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் லியோ படத்தில் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு எல்சியூ இல்லாத ஒரு படம் தாண்டி பார்க்கும்போதும் கூட தளபதி விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் பிஸ்னஸ் கிட்டத்தட்ட அந்த வசூல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு முன்ன பின்ன கொஞ்சம் இருந்தாலும் கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரே லெவலில் தான் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அந்த மொத்த ப்ராஃபிட்டில் வந்து இருக்காங்க. ஸோ ஃபைனலி விஜய் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த லியோ படத்தின் மூலமாக அஜித் அவர்களுடைய அந்த ஒரு ஒட்டுமொத்த கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கிராஸ் அப்படிங்கிறத ஓவர்டேக் பண்ணுறாரு விஜய் அவர்கள். ஸோ 2 பேருக்கு பார்த்தோம்னா இந்த நிலவரம் படி அஜித் அவர்களுக்கா இல்லை விஜய் அவர்களுக்கா 2 பேரில் யார் வந்து அதிக வசூல் பண்ணியிருக்காங்கன்னா விஜய் அவர்கள் தான் அதிக வசூல் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ஃபைனலாக நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படின்னா தளபதி விஜயா இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வசூல் இப்போதைக்கு வந்து அதிக அளவில் வசூல் பண்ணுது. ஸோ 2.0 அப்படிங்கிற படத்துடைய ரெக்கார்டை வந்து இன்னும் எந்த தமிழ் படமும் வந்து அடிக்கலை. கிட்டத்தட்ட 2.0 அப்படிங்கிறது 700 கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு படம். ஸோ சாலிடாக பெரிய அளவில் ஒரு ப்ராஃபிட் வந்து எடுத்த படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஜெயிலர் திரும்ப வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்து லீடு எடுக்கிறாரு. ஸோ ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட ஒரு 650 கோடி வசூல் பண்ண ஒரு படம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக தான் லியோவுடைய வசூல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது இந்த சண்டைக்கு நம்ம வந்து ஒரு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் ஒரு ரிசல்ட் சொல்லணும் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான் பெரிய ஒரு கலெக்ஷன் வச்சிருக்காரு. ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்க்கலாம் இந்த கோட் படம் இல்லை அடுத்து வர விஜய் படங்கள் கூட ரஜினிகாந்த் அவர்களுடைய கலெக்ஷன் வந்து அடிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரும் வந்து கிட்டத்தட்ட இந்த சூப்பர் ஸ்டார் நம்பர் 1 ரேஸில் தான் இருக்கார். பெரிய அளவில் அடுத்த ஜென்ரேஷன் வந்து கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஆக்டராகவும் இருக்கார். ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து அவருக்கு பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஒரு கிளாஷ் இவங்க 2 பேருக்குள்ளான அந்த ஒரு கலெக்ஷன் மோதல் அப்படிங்கிறது இந்த 2 பேரோட ஃபேன்ஸுக்கு உண்டான மோதல் அப்படிங்கிறது ஸோ எப்படி வந்து யார் வந்து ஃபைனலாக வந்து பெரிய அளவில் பீட் பண்ண போகிறாங்க, ஒருத்தர் ஓவர்டேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இனி வர படங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வேட்டையன் அண்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய கூலி இது என்ன மாதிரியான ஒரு வசூலை தரப்போகுது, அண்ட் விஜய் அவர்களுடைய கோட் அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஹெச் வினோத் அவருடைய டைரக்ஷனில் வரக்கூடிய அந்த படம் அரசியல் ரீதியான படம் அது என்ன மாதிரியான ஒரு கலெக்ஷன் வந்து தளபதி விஜய்க்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் அதிக கலெக்ஷன் வந்து பண்ண படம் எதுனா ரஜினிகாந்த் தான் முதல்ல ஒரு 2 இடங்களில் இருக்கிறாரு. ஒன்று 2.0, இன்னொன்று ஜெயிலர் அப்படின்னு வந்து நம்ம இந்த வீடியோவோட கன்க்ளூஷனில் வந்து இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.